வணக்கம் சார். என்ன பாலா, என்னாச்சு? சார், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள ஆபீசர் கிட்ட சப்மிட் பண்ணிட்டேன் சார். ஓகே. எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஓகே பண்ணதும் கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காரு சார். ஓ சரி, அப்படியா? அக்கா, ம். சேது, அக்கா, சீக்கிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையெல்லாம் முடிச்சிட சொல்லு. நான் இங்க ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. புரிஞ்சுதா? சம்மந்திமா, கவலைப்படாதீங்க, வேலையை சீக்கிரம் முடிச்சுடுறேன். நான் உள்ள போய் கூட இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்ஃபார்ம் பண்றேன் சார். சரி, நம்ம இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வேலையை சீக்கிரமா முடிப்பா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. ஓகே சார். ஆ சேது, அக்கா, நீ எதுக்கு வெளியில வெயிட் பண்ணணும்? நீ கார்ல வெயிட் பண்ணுக்கா. நம்ம ஆளுங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு நான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வரேன். நீ போய் உட்காருக்கா. அப்பா பாருங்கப்பா, இப்படி உங்க முகத்தை கூட பார்த்து பேச விரும்பாம அவமானப்படுத்திட்டு போறாங்க. அவங்களுக்கு உங்களோட சொத்தை எழுதி கொடுக்க போறீங்களாப்பா? வேண்டாம்ப்பா, எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்குப்பா. நீங்க எனக்காக இதெல்லாம் எழுதி கொடுத்தா அப்புறம் அம்மா சொன்ன மாதிரி நான் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணேன்னு ஆயிடும்பா. ஏம்மா, அதான் நம்ம வீட்லயே ஏற்கனவே இதை பேசியாச்சேம்மா. நாங்க அவ்வளவு தூரம் சொன்னோமே, அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே நீயும் வந்த. மறுபடியும் ஆரம்பிக்காத சத்யா. அப்பா, சத்யா, எப்படி இருந்தாலும் அந்த சொத்தை உன் பேர்ல எழுதி வைக்கணும்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். இப்ப அது நடந்துட்டு போட்டுமே, அமைதியாரு. ஆர்த்தி, நீயாவது அப்பா கிட்ட சொல்ல. அக்கா, நீ என்ன தங்கச்சின்ற, என் அப்பா அம்மாவை நீ அப்பா அம்மான்னு கூப்பிடுற. இதெல்லாம் உன் காரியம் ஆகிறதுக்காக நீ வாய் வார்த்தையா சொன்ன உறவு இல்லல்ல. உன் வேலைக்காகவா நீ என்ன யூஸ் பண்ணிக்கிற? உன் மனசார அப்பா அம்மா தங்கச்சின்னு நினைக்கலன்னு சொல்லு, நாங்க போயிடுறோம். ஆர்த்தி, நீ என் தங்கச்சி தான், அவர் என் அப்பா தான். நான் மனசார தான் கூப்பிடுறேன். நான் வெறும் வாய் வார்த்தையா சொல்லல ஆர்த்தி. மா, ஒரு அப்பாவா என்னோட கடமையை செய்ய விடுமா. எனக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். முதல்ல நாம இப்ப அர்ஜுன் மாமாக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தீக்கணும்க்கா. அதுக்குதான் இந்த முடிவு. நீ பேசாம இருக்கா. அம்மா எப்பவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. சோ அவங்க என்ன கேட்டாலும் அதை உடனே பண்ணி கொடுத்துரு. சரிப்பா. அக்கா, செல்வனாகி வீட்டுக்கு போனவங்களுக்கு இவ்வளவு நேரம் அங்க என்னக்கா வேலை? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குக்கா, ஏதோ தப்பா நடக்குது. ஹலோ, அப்படியா? அவ்வளவு தூரம் போயிடுச்சா? சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். எனிவே, ரொம்ப தேங்க்ஸ். டேய், யாரா போன்ல? ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆன? அக்கா, நீ எது நடக்க கூடாதுன்னு நினைச்சியோ அது கிட்டத்தட்ட நடந்துருச்சு. என்னடா நடந்துச்சு? அந்த செல்வனாகி குடும்பத்தோட மாமா, ஆர்த்தி எல்லாருமே சேர்ந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள சப்மிட் பண்ணி எல்லாம் கிளியரா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கிளியர் பதிலும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சைன் பண்ண போறாங்க. நான் அவ்வளவு சொல்லியோ மீறி ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிருக்காங்கன்னா என்னால என்ன செய்ய முடியுங்கிற நினைப்பு தானே அவங்களை அப்படிலாம் பண்ண வைக்குது. இந்த காமாட்சி யாருன்னு காட்டுறேன். நான் இப்பவே போறேன்.
சத்யா யாரு, எங்கிருந்து வந்தா, எதுக்கு வந்தான்ற ஒவ்வொரு விஷயத்தையும் செல்வநாயகி கிட்ட புட்டு புட்டு வைக்கிறேன். என் புருஷ சம்பாரிச்ச மொத்த சொத்தும் என் குடும்பத்துக்கு தான் வந்து சேரணும். அதுல ஒரு குண்டுமணி அளவு கூட சத்யா கைக்கு போக கூடாது, போக விட மாட்டேன். அக்கா பாத்துக்கா, ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன், நீ தள்ளு. ஒரு பாம்பை இந்த பக்கம் அனுப்பியாச்சு, இன்னொரு பாம்பை அர்ஜுன் பக்கம் அனுப்புவோம். ரெண்டு சேர்ந்து வெடிச்சாதான் சத்தம் சத்யா வாழ்க்கையை அழிக்கும். சொல்லு சஞ்சய். ஏய் அர்ஜுன், எங்க இருக்க? டிரைவிங்ல இருக்க, விஷயத்த சொல்லு. இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் சஞ்சய்? நீ ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, உன்னை யாருமே அவ்வளவு சீக்கிரமா ஈஸியா விலைக்கு வாங்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா ஆனா அப்படின்னா what do you mean? பின்ன உன்னை அந்த சத்யா விலைக்கு வாங்கிட்ட போல இருக்கே. what nonsense? வேற லைன்ல இருக்காரு, பிஸின்னு வருது. ஏய் சஞ்சய், சொல்ல வந்ததை டக்குன்னு சொல்லு. நான் டிரைவிங்ல இருக்கேன், இல்லனா லைனை கட் பண்ணிடுவேன். அர்ஜுன் ப்ளீஸ் போனை எடு. சாரி அர்ஜுன், சத்யா நலனோட பொண்ணு இல்லைன்னு உனக்கே தெரியல அர்ஜுன். அதனால சத்யா எங்க மாமா நலனோட ஃபேக்டரி எல்லாம் அவ பேருக்கு எழுதி வாங்கி உங்க அம்மா கிட்ட கொடுக்க போறாளாம். இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குதா? சத்யா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. சத்யா ஏன் அது உங்ககிட்ட சொல்லாம மறைக்கிறான்னு தெரியுமா? நலன் சொத்தை உங்க அம்மா கண்ணால பார்த்தாங்கன்னா அவங்க உடனே சத்யா செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு ஏத்துப்பாங்க. உங்க அம்மாவே உங்ககிட்ட வந்து அவளை மன்னிச்சு ஏத்துக்கோ, அவ கூட குடும்பம் எடுத்துப்பா உனக்கு அப்படின்னு ஒரு கட்டளை போட்டா உன்னால உங்க அம்மா வார்த்தை மீற முடியுமா? உன் கழுத்துல கத்திய வச்சுட்டா. இத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் அர்ஜுன். ஏமாத்துக்காரி, இதுதான் அவ பிளானா? உனக்கு எதிரா சத்யா இப்படிலாம் செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை அர்ஜுன். உனக்கே தெரியாம எப்படிலாம் பிளான் பண்ணிருக்கா பாரு. யாரும் ஈஸியா ஏமாத்துறவ போல இருக்கேப்பா.